இந்து கோயிலுக்கும் கரண்ட் பில்லு நீங்க கோவிச்சு கோயிலுக்கு. ஆகவே இந்த மாதிரி நல்ல திட்டத்தை நான் கொடுக்க பாரு வாரம் 2 முறை சந்திப்பேன். நடமாடும் அரசாங்கத்தை கொண்டு எப்படி பிஆர் ஆபீஸ் வந்துருவேன். பிஆர் 10 கோடி சொல்றேன். அங்க இருக்கிற தாசில்தார் ஆகியோ சப் கலெக்டர் இன்ஸ்பெக்டர் இஇ எல்லாம் வரணும். நீங்க கொடுக்கிற மனுவை அங்கேயே பரிசீலனை செய்து நான் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சொல்லி உங்களுடைய திட்டத்தை மக்களுக்கு முடிக்கின்றேன். நான் வேட்டூர் தான் எங்க அம்மா ஊர். நான் இருக்கிறது பகுதிசாலை. என்னுடைய சமுதி மாமனார் எல்லாம் கடந்துருச்சு. அந்த ஏரியில் பலமுறை வச்சிருக்கிறேன். எனக்கு தெரியாத ஒன்றே இல்லை. அவர் என்ன வெளியூர் சொல்லுவான். அங்கிருந்தா நான் கேட்டுக்கிறேன். உணவு லஞ்சம் வாங்காதவர் ஒரு பைசா கூட வேட்டும். அதே மாதிரி இங்க இருக்கிற அண்ணாதிமுக தொண்டர்கள், பகுதி செயலாளர்கள், நம்மளுடைய வட்ட செயலாளர்கள், எங்களுடைய வாக்காளர் பிஜேபி மக்களுக்கு என்னுடைய சொந்த பணத்திலிருந்து என்னோட 3 கம்பெனி வச்சிருக்கேன். அதில் இருந்து ஆபத்தான நிலையில் தேவையான பணத்தை நம்மளுடைய ஏகே பாலவர்கள், அண்ணன் காட்டலி அவர்கள், அண்ணன் சிங்கார அவர்கள் சொன்னால் உடனே இந்த 10,000 உனக்கு 25,000 ஆபத்து கல்வி கட்டணத்தை வச்சுக்கோ. ஆஸ்பத்திரியில் வெளியே நீ உழைக்கின்ற பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய சொந்த நிதியை நான் கொடுப்பேன். இந்த தொகுதி வளரும் சொல்லி உங்க அன்போடு கேட்டு மாம்பழத்திற்கும் சேலம் வளர்ந்து ஓங்களூர், சங்ககிரி, எடப்பாடி, வேட்டூர், ஆத்தூர், கெங்கவழி 9 தொகுதி இருக்கிறது. 2 தொகுதி நம்மளுடைய விவசாயிகள் வெளிவெளி 524 கோடிக்கு காவேரி முன்னுரிமை கொடுத்த சரித்திர நிலையம் எடப்பாடி சொன்னார். 10 தொகுதி இல்லை. சேலம் வடக்கு தொகுதியை வெற்றி கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக எடப்பாடி மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறுவார். நல்ல திட்டத்தை கொடுப்பார். உங்க வீட்டு பிள்ளையாக, உங்க குடும்பத்தில் ஒருவராக அனைவரும் பாராட்டு வகையை நான் சட்டமன்ற பணியை தொடங்க வேண்டும் சொல்லி அனைவரின் வாழ்த்தி வணக்கம். வென்றெடுக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. நீ போய் நெல்லுன்னு சொல்லி எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சி. அது சூழ்ச்சி ஆகிட்ட வேலையாகும். இப்ப நம்மளுடைய நோக்கம் முதலமைச்சர் ஆகிட்டாரு. அவருடைய அணியில வழக்கு ஜெயிக்கணும். அப்பதான் திட்டங்கள் கொண்டு வர முடியும். எதிர்கட்சி சென்றா அவர் ஒன்று செய்வார், இவங்க ஒன்று செய்வார். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கூட இருந்து ஜோடி போட்டிருந்தா தான் வடக்கு வரும். வடக்கு தொகுதி ஏற்கனவே எல்லா தொகுதியும் எனக்கு தெரியாது. எல்லா பாட்டிலிருந்து என்ன தெரியாது. படத்தாப்பாட்டிலிருந்து அடிதாரத்திலிருந்து கொண்டபராய்க்கு வரைக்கும் அஸ்தபட்டியெல்லாம் தெரியாது. சின்ன தொகுதி அது. எப்ப பார்த்தாலும் அப்படியே இருக்குது. எந்த வளர்ச்சியும் இல்லை. தொழிற்சாலை இல்லை. தொகுப்பு வீடு இல்லை. இப்படி இருக்கிறது சிகிச்சை வரணும். பட்டா கிடையாது. எந்த முன்னேற்றமும் இல்லாமல் 10 வருஷம் வச்சிருக்காங்க. ஆனால் அது கிடைச்சிட்டு என்ன காரணம்? மக்களுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. திருப்பி 5 வருஷம் எடுத்துடலாம் போதும் அப்படிங்கிற எண்ணத்தினால்தான் எந்த தொகுதிக்கு வரல சார். ஆக நம்ம வெற்றி பெறணும். 10 ஜெயிக்குது. அவர் எடப்பாடியார் வருத்தத்தில் இருக்கிறாரு. எவ்வளவு கொண்டு வரணும்? ஏன் வழக்கு மக்கள் ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம்? எவ்வளவு மேம்பாலம், எவ்வளவு திட்டங்கள் சேலத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த 11 தொகுதியில வடக்கு முதல் தொகுதியை அவன் காலடியில் போடுறாங்க. அது மாதிரிதான் சூழ்நிலை மாறி இருக்குது. எங்க போனாலும் நம்ம கூட்டணி மக்கள், பொதுமக்கள் ஆர்வமா வராங்க. அநியாயம் நடந்திருக்குது. இந்த தொகுதி பின்னோக்கி போயிருக்குது. அரசு நலத்திட்டங்கள் வரல. எவ்வளவு பெரிய தொகுதி இது மாநகராட்சி, ஏன் செய்யல? ஆக இதையெல்லாம் மாற்றுவதற்கு நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மாம்பழத்துக்கு போட்டு போடுங்க.